ஏண்டி யாரனா ஒருத்தர் பிரிச்சு எடுங்க வேண்டி வெளியே ஏண்டி முறைச்சு பார்த்து நிக்கீங்க பையவே இருக்கா நம்ம கேட்டது எல்லாமே இருக்கான்னு பாக்குறேன். ஏண்டி எடுத்து வெளியே வச்சா தானே தெரியும். எடுடி முதல்ல பேக்ல இருந்து. சித்தி என்கிட்ட வேற ஒரு பை இருக்குல்ல, இதுலயும் இருக்கும். சரி சரி எடுத்து வெளியே வைக்கிறேன். நீயும் எடுத்து எல்லாத்தையும் வெளியே. சரிம்மா. மட்டன் பிரியாணி யார் கேட்டா? மட்டன் பிரியாணி எந்த சாப்பிடு பண்ண கொடு கொடு. புடிங்க. அப்புறம் சிக்கன் தந்தூரி யார் கேட்டா? நான் தான் சித்தி கேட்டேன். இந்தா புடி. அப்புறம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் யாருது? ஏண்டி அது எந்தடி? இந்தாங்க புடிங்க. அப்புறம் இது என்னது இது? நூடுல்ஸ் யாருது? சித்தி நூடுல்ஸ் எந்த? இந்தா புடி. அப்புறம் இந்த சிக்கன் டிக்கா யாருது? அது எந்த சித்தி? இந்தா கொடுங்க அவகிட்ட. இந்த கொத்து பரோட்டா நம்புல்து. இந்த சிக்கன் லாலிபப் யாருது? சித்தி எந்த? லாலிபப் நான் கேட்டேன். இந்தா புடி. இதுல இன்னும் சந்தியாவோட இதுவும் இருக்கு, அது சோலாபூரி. அப்புறம் கீதாவோட சாப்பாடு இருக்கு. எங்க அவங்க 2 பேரும்? ஏண்டி அவங்க 2 பேரும் தூங்குறாங்களேடி. சரி அப்புறம் எல்லாம் நம்ம எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கள எழுப்பி கொடுத்துக்கலாம். சாப்பிடுங்க. சித்தி இந்த பையில என்ன இருக்குன்னு சொல்லவே இல்லையே. அதுல ஒரு 3 பார்சல் ஃப்ரைட் ரைஸ் இருக்குண்டி. ஃப்ரைட் ரைஸா யாருக்குடி? அது நம்மளுக்கு தான். பத்தாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது, அதனால எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சிருக்கேன். எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மீனா அது பேக்ல இருந்து வெளியே எடுத்து வச்சுட்டு அப்புறம் சாப்பிட ஆரம்பி. சரி சித்தி. வேற என்ன, எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கலாம். எதுக்கு மூஞ்சி பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க? ஏண்டி இவ்வளவு வாங்கியிருக்குமே, இதுக்கு எவ்வளவு செலவாச்சு? எவ்வளவு செலவானாக்கா சாப்பிடு காமித்தியா? சொல்லுடி. இவ்வளவு பொருள் வாங்கியிருக்கோம், எப்படி இருந்தாலும் ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஆயிருக்குமே. ஆச்சு ஆச்சு. அவ்வளோ ஆயிடுச்சா? ஆமா, பின்ன எப்பயோ வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம சாப்பிட போறோம். இதெல்லாம் சாப்பிட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் மாமியார் கழுவி வந்துச்சுன்னா எப்படி சாப்பிடுவேன்? ஒரு நாள் செலவு பண்ணது ஒன்றும் தப்பு கிடையாது. வருஷத்துக்கு வாய மூணு சாப்பிடுங்க எல்லாரும். ஏண்டி இந்த காசு இருந்ததுன்னா இந்த ஒரு மாசத்தை இதை வச்சு ஓட்டிருக்கலாம்டி. அம்மா யாருக்குன்னா வேணும்னா வச்சுட்டு போங்க, நாங்க சாப்பிட்டுக்கிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டுல யாரும் இங்க ஒன்றும் சாப்பிட தேவையில்ல. இல்ல நான் சாப்பிட்றேன். அப்போ அமைதியே சாப்பிடு. எல்லாரும் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணோம். எல்லாமே அப்படி தனியா சாப்பிடாதீங்கன்னா. சரி சித்தி. மீனா கேட்டுச்சா என்ன சொன்னான்னு? எல்லாரும் ஷேர் பண்ணி தான் சாப்பிடணும். இருக்கிறதுலயும் உந்துதான் பெருசா இருக்கு. முதல்ல அதில் எனக்கு கொஞ்சம் கூட சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்தாங்க சித்தி சாப்பிடுங்க. டேஸ்ட் நல்லா தாண்டி இருக்கு. நல்ல மசாலா எல்லாம் உள்ள இறங்கி நல்லா ஜூஸியா இருக்கு. இந்த சாப்பிட்டு பாரு. இன்னும் கொஞ்சம் வேணும் எடுத்துக்கோங்க. இல்ல எனக்கு போதும். வேற மத்த எல்லாம் சாப்பிடணும்ல. அப்ப சரி கொடுங்க. கையில் உந்துனது காமி. இந்த சிக்கன் டிக்கா சித்தி நாங்க சாப்பிட்டு பாருங்க. குடு. இது நல்ல வாசனை வருது. ஏக்கா அங்க பாத்தியா ராணி அக்காவை? அதுக்குள்ள ஆரம்பிச்சிச்சு அது. சரி சாப்பிடு. முந்தின கொத்து பரோட்டா தானே, எனக்கு ஒரு வாய் கொடு. இந்த நீ ஒரு பிரியாணி ஒரு பீஸ் எடுத்துக்கோ. அப்படியா? சரி கொடுங்க. நல்ல வாசனைக்கா. சாப்பிடு நல்லா இருக்கும். தந்தூரிக்கும் டிக்காக்கும் கொஞ்சம் தான் டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. சித்தி ரெண்டுமே சிக்கன் தான், பின்ன எப்படி இருக்கும்? ஆமால, இந்த சாப்பிடு நீ. சதீஷே அம்மாக்கு ஒரு லாலிபப் கொடு. என்கிட்ட இருக்கிறது 4 தானா, வேற யாருக்குமே கேட்டு வாங்கிக்கோ. பெத்த தாய்க்கு ஒரு லாலிபப் குடுக்குறானா பாத்தீங்கன்னா? புள்ளியாச்சு, பின்ன வேற எப்படி இருக்கும்? முன்ன மாதிரி தான் இருக்கும். ஏண்டி நான் எல்லாருக்கும் கொடுத்து தான் சாப்பிடுவேன். அப்படியா? யாருக்கு மேடம் குடுத்தீங்க? அந்த பசங்க உன் பக்கத்துல உட்காந்த பாவத்துக்கு அதுங்கிட்ட இருந்து புடிங்கி சாப்பிட்டு இருக்க. எல்லாத்தையும் நான் பார்த்துன்னு தான் இருக்கேன். நீ ஒரு வாய் சாப்பிட்றியான்னு கூட அவங்கள கேட்கவே இல்லை. உன் ஃப்ரைட் ரைஸ் குத்தி அவளுக்கு குத்தலாவ? இனிமே தான் கொடுப்பேன். ஆமா எப்படி கொடுப்ப பாரு நீ. சாப்பிடுறியா மீடியா? இன்னைக்கு நீ எதனா பண்ணு, உனக்கு இருக்கு. இந்த சிக்கன் ரைஸ் கூட அப்படியே கொஞ்சம் 65 வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். நல்ல வாசனை. பரோட்டா கூட இருக்கு போலயே. எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்னே தெரியலையே. முதல்ல சிக்கன் ரைஸ் காலி பண்ணுவோம். ஏண்டி நீ சாப்பிட்டியா? கொடு இப்படி. எனக்கு பசியா எடுக்கு, நான் சாப்பிட வேணாவா? வச்சு வேடி பார்த்துனுக்க. இந்தா உந்து குடு. எந்த ஏண்டி உனக்கு எதனா வேணும்னா என்கிட்ட கேளு, நான் எடுத்து தரேன். என்ன? சரிடி. கூச்சப்படாம சாப்பிடு என்ன எல்லாத்தையும். எனக்கு சாப்பிட்ற விஷயத்துல கூச்சலாம் பட மாட்டேன், நல்லாவே சாப்பிடுவேன். ஓ அப்படியா? சரி என்ன வேணும்னா கேளு. இப்போ என்ன வேணுமா? எனக்கு பரோட்டா சாப்பிடணும் போல இருக்குடி. இரு எடுத்து தரேன். ஒரே ஒரு பரோட்டா போதும். சரி இரு எடுத்து தரேன். உனக்கு எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டு மீதி வேணா. சரிடி சரி. நல்ல ஃபோன் ரிங்டோன் பாரு. அமைதியா இது யாருன்னு தெரியல. ஹலோ யாரு? அண்ணி நான் தான் விமல் பேசுறேன். சொல்லுப்பா சொல்லு. எந்த ஊர்ல இருக்க? எப்படி இருக்க? போனே பண்ண மாட்டேன்ற. பெரிய பொண்ணு வேற உன்னையே தான் கேட்டுன்னு இருந்தா. ஓ என் வீட்டுக்கார? எங்க இருக்க? அண்ணி நான் வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன். என்னது வாசல்லையா? ஆமா நீ பெரிய பொண்ணு கிட்ட சொல்லாதீங்க, அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். அமைதியா இருங்க, யாருக்கும் தெரியாத மாதிரி நைஸா வந்து கதவு திறங்க. அப்படியா? சரிப்பா. தோ 2 நிமிஷம் வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க, கதுவாண்ட தான் நிக்கிறேன். பெரிய பொண்ணு உங்க வீட்டுக்காரர் வந்திருக்கானாண்டி. அவன் அதுக்கு இன்னத்துக்கு இப்போ இங்க வந்தான்? ஏண்டி உன் வீட்டுக்காரர் வீட்டுக்கு வந்திருக்காராண்டி. புரியுதா இல்லையா உனக்கு? ஐயோ நம்ம சாப்பிடலான்னு இவ்வளோ எடுத்து வச்சிருக்கோம். இந்நேரம் பார்த்தா வரணும். அவன் எப்பவுமே அங்கே ஊர் சுற்றி நிற்பானே, சுத்த வேண்டியதானே அந்த மாதிரி. அநேகமா மாமியார் கையில ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு போக சொல்லி. இப்போ என்னக்கா பண்றது?
ஏண்டி எல்லாத்தையும் எடுத்து ஒழிக்க வைங்க. எல்லாத்தையும் எடுத்து ரூம்ல வச்சுட்டு சென்ட் எடுத்து வந்து அச்சு விடு இந்த இடத்துல ரூம் ஸ்ப்ரே. மட்ட நீந்திருங்கடி எல்லாம் உட்காந்து வாயை பார்த்து நிக்காளுங்க பாரு. ஆமாம் ஆமாம், எடு எல்லாத்தையும் எடு. கொடுங்க எல்லாத்தையும் எடுத்து கொடுங்க. சாப்பிடலாம்னு ஆசையா இருந்த நீ மண்ணு வாரி போட்டானே. இன்னும் வேற என்ன இருக்கு? சித்தி இது குடு. அம்மா மூச்சு வாங்குது. சரிக்கா, நான் போய் கதவு திறக்கிறேன். ஏண்டி நீ போகாத இருடி. ஏன் போகக்கூடாது? அவரு உனக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக வந்திருக்காராம். என்னதான் வந்து கதவு திறக்க சொன்னா. நீ உள்ள போ. ஆமாம், சர்ப்ரைஸ் மண்ணு வரி போட்டு சர்ப்ரைஸ் பண்ண வந்திருக்கானா. உன யார் வருஷமா தெரியல என்னத்துக்கு. சரி விடுடி, நம்ம அவரை எத்தனை ரூம்ல விட்டுட்டேன். வா வந்து சாப்பிடு வா. சரி, அப்போ நீங்களே போய் கதவு திறங்க, நான் உள்ள இருக்கேன். சரி போ. எங்கன்னா ஒரு வாய் சோற நிம்மதியா தின்ன விடுறானுங்களாக்கா இந்த வீட்டுல. சரி இருடி சாப்பிடலாம், அவசரப்படாத. ஒரு 10 நிமிஷம் இருக்க மாட்டியா? போங்க போய் கதவு திறங்க. சரி நான் போய் கதவு திறக்கிறேன். கேஷுவலா ஓரமா உட்காருங்க எல்லாரும். சரிம்மா. சாப்பாட்டுல ஒரு வாய் கூட எடுத்து வைக்கலையே நானு. சித்தி ஃபீல் பண்ணாதீங்க, இருங்க ஒரு 10 நிமிஷம். சித்தப்பா ரூம் உள்ள போனோடனே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சலாம். ரூம் உள்ள போயிட்டு வெயிட் பண்ணுங்கண்ணே, டென்ஷன் ஆகாதீங்க. எவ்வளோ ஆசாசியா இருந்தேன் தெரியுமா? வா உள்ள வா. நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. நீ தான் எழுச்சி போயிட்ட. எங்க நீ கடையிலேயே சாப்பிட்டுன்னு இருக்கல, வெளியிலேயே ஹோட்டல் சாப்பாடு அது இதுன்னு. அதான். சரி போ உள்ள போ. ஆமா, பெரிய பொண்ணு எங்க? ஹால்லையா இருக்கா? இல்ல அவ ரூம்ல தான் இருக்கா. அப்ப சரி. நீ நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கேன். சரி உள்ள போயிட்டு கை கால் மூஞ்சில கழுவிட்டு சாப்பிட வாங்க. இல்ல நான் வெளியவே சாப்பிட்டு வந்துட்டேன். மணி ஆயிடுச்சா, அதான் வெளியவே சாப்பிட்டு வந்துட்டேன். நீங்களே சாப்பிட்டீங்களா? இல்லப்பா, இனிமே தான் சாப்பிடணும். சரி, நான் ரூமுக்கு போறேன். நீங்களே சாப்பிடுங்க. பெரிய பொண்ணு சாப்பிட்டாளா? இன்னும் இல்லப்பா, அவள இன்னும் சாப்பிடல. இனிமே தான் சாப்பிடுவா. சரி, நான் சாப்பிட அமுச்சு விடுறேன் கீழே. சரிப்பா போ மேல போ, ரூமுக்கு போ. சரி அண்ணி. சித்தப்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மீனா. ஒழுங்கா படிக்கிறியா? படிக்கிறேன் சித்தப்பா. எங்க மோனி எங்க? மோனி ரூம்ல இருக்கா. அவ தூங்கின்னு இருக்காப்பா. அதான் ரூம் உள்ள இருக்கா. தூங்குறாளா? சரி தூங்கட்டும். சரி நீ ரூமுக்கு போ. எதனா வேணும்னா பெரிய பண்ணிக்கிட்டு சொல்லி அனுப்பு, நான் கொடுக்குறேன். காஃபி டீ எதனா வேணுமா? சாப்பிட்றியா? இல்ல நீ எதுவும் வேணாம், எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு சாப்பிட்டது. அப்ப சரி அப்பா போயிட்டா. ஏண்டி ரூம் உள்ள எல்லாத்தையும் மூடி வச்சாலா அவ? மூடி தான் வச்சிருப்பாங்க. திறந்து வச்சிருந்தா நேரம் வாசனை வந்திருக்குமே. அதான் சென்ட் வச்சு சொன்னேன், ரூம் ஸ்ப்ரே. அடிச்சாங்க. மோனி தான் எடுத்துட்டு வந்து அச்சாலே. அதனால தான் வாசனை வரல, எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பான். சரி வாங்க நம்ம ரூம்ல போய் சாப்பிட ஆரம்பிப்போம். பெரிய பொண்ணு வரும்போது வரட்டும். பசியா எடுக்குது எனக்கு வேற. கை கெட்டினது வாய் கெட்டது சொல்லுவாங்களே, அது இதுதான் போல. சாப்பாடுல கை வச்சுட்டு சாப்பிடாம உட்காந்துன்னு இருக்கோம். சரி புலம்பாதடி, வாடி போய் சாப்பிடலாம். நேரம் சூடுலாம் ஆறி போய் ஜில்லுன்னு ஆயிட்டு இருக்கோம். ஏண்டி மூடி தண்டி வச்சிருக்காங்க, அதெல்லாம் சூடாரி இருக்காது. வா சீக்கிரம் போலாம். நம்ம தப்பு பண்ணிட்டோம். முன்னாடியே ரூம்லயே வச்சு எல்லாத்தையும் பிரிச்சு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு இருக்கணும். ஹாலில் வச்சு சாப்பிட வந்தது பெரிய தப்பு. இந்த மாதிரி யாருன்னா வராங்களா என்ன ஏதுன்னே தெரிஞ்சிருக்காது. சரி வா இப்போ போய் சாப்பிடுவோம். வாங்க போலாம்.